ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் நீட் டு நீடில்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா யூனிட் ஆஃப் கேபியிலேருந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் எபுலோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் வரைக்கும் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் யூனிட் ஆஃப் கேபியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? யூனிட் ஆஃப் கேபியில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்? யூனிட் ஆஃப் கேபி, வாட் இஸ் கேபி? கேபிங்கிறது இஸ் நத்திங் பட் நமக்கு எபுலோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். ஓகேவா? நம்ம ஃபார்முலா என்ன? டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு கேபி இன்டூ மொலாலிட்டி. டெல்டா டிபியோட யூனிட் என்ன? டிகிரி செல்சியஸ். ஒய்? பிகாஸ் அது பாயிலிங் பாயிண்ட் டெம்பரேச்சர். ஸோ டிகிரி செல்சியஸ். கேபியோடது கேபின்னு எடுத்துக்கலாம் ஃபார் இன்ஸ்டன்ஸ். ஓகேவா? மொலாலிட்டியோடது மோலால். இப்போ நமக்கு கேபியோடது வேணும்னா டிகிரி செல்சியஸ் பை மோலால். கரெக்டா? தட் இஸ் மோலால் இன்வர்ஸ். ஓகேவா? மோலால் இன்வர்ஸை தான் மோலால் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு கேபி இன்டூ மொலாலிட்டி. டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு கேபி இன்டூ மோல் பர் கேஜின்னு எடுத்துக்கலாமா? மொலாலிட்டி இஸ் நத்திங் பட் மோல் பர் கேஜி. ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன வந்திருக்கு? கேபி இஸ் ஈக்குவல் டு டிகிரி செல்சியஸ் கேஜி மோல் இன்வர்ஸ் ஆர் கெல்வின் கேஜி மோல் இன்வர்ஸ் அப்படின்னும் எடுத்துக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். யூனிட்டுங்கிறது அவ்வளோதான். கேபி டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் சால்வெண்ட். தட் இஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சால்வெண்ட் வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் கேபி வேல்யூஸ். கேபிங்கிறது நேச்சர் ஆஃப் சால்வெண்ட்டை பொறுத்து தான் இருக்க போகுது. ஓகேவா? அது வந்து சொல்யூட்டை பொறுத்து கிடையாது. ஓகேவா? ஃபார்முலா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இது எல்லாமே நமக்கு ஆப்வியஸ்லி தெரியும். கேபி டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் சால்வெண்ட். ஈவன் டெல்டா டிபி கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி டிபெண்ட் ஆன் நேச்சர் ஆஃப் சால்வெண்ட். ஓகேவா? டிபெண்டன்சி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ டெஃபினிஷன் ஆஃப் டிபி பார்த்துடலாமா? வி நோ தட் டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு கேபி இன்டூ மொலாலிட்டி. இஃப் எம் மொலாலிட்டி இஸ் ஈக்குவல் டு ஒன்னா இருந்துச்சுன்னா டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு கேபி. ஓகேவா? இது வந்து நம்ம எப்போவுமே கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு டெஃபினிஷன் வேணும் அப்படின்னா ஒரு குவான்டிட்டியை நம்ம வந்து யூனிட்டாக எடுத்துப்போம். தட் இஸ் ஒன்னா எடுத்துப்போம். ஓகேவா? அதுலேருந்து தான் டெஃபினிஷனை டெரைவ் பண்ணுவோம். Kb is delta Tb of 1 molar solution. Kb is equal to RT naught square by 1000 LV. T naught is equal to boiling point of solvent. LV is equal to latent heat of vaporization. We know that LV is equal to delta H naught by MO. ஓகேவா? இந்த ஃபார்முலா இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்டால் என்சிஆர்டியில் இல்லை, அவ்வளோதான். ஓகேவா? பட் படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிச்சுக்கோங்க. கொஷின்ஸ் எப்படி எப்படி இல்லாமல் கேட்குறாங்க. இதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எந்த கான்செப்ட்டுமே கிடையாது. ஓகேவா? இதில் வந்து நீங்கள் ஃபார்முலா மக்கப் பண்ணி தான் ஆகணும். இந்த ஃபார்முலா எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்னல் எக்ஸாம்ஸில் சில இன்ஸ்டியூட்டில் கேட்குறாங்க. நீட்டில் வருமானா டவுட் தான், பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? MO is equal to molecular weight of solvent. Delta H நாட்டுங்கிறது enthalpy of vaporization. ஓகேவா? Okay. Next. From the above, Kb is directly proportional to nature of solvent. So Kb depends on nature of solvent. இது first டே பார்த்துட்டோம். For water just value substitute பண்ணி எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். வாட்டருக்கான Kb எவ்வளோ அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ கிராஃப் பார்த்துடலாம். வேப்பர் ப்ரெஷர் சால்வெண்ட்டுக்கு 180 ப்ரெஷர் வந்துட்டு நமக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இது சொல்யூஷனுக்கு. சி இங்கே கிராஃப் இஸ் இன்கம்ப்ளீட். இது சொல்யூஷனுக்கு. ஓகேவா? ஃப்ரம் த அபவ் நமக்கு என்ன தெரியும்? பி எக்ஸ்டர்னல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பாய்லிங் பாயிண்ட். இங்கே வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கா? இது நம்ம சொல்யூஷனுக்கு. டிபியும் அதிகமாக இருக்குது. இங்கே ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, டிபியும் கம்மியாக இருக்குது. ஸோ தட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ப்ரெஷர் எக்ஸ்டர்னல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பாய்லிங் பாயிண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது கொஷின்ஸ் இருக்குது. இந்த 2 கொஷினையும் முடிச்சுட்டு டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் டீல் பண்ணலாம். ஓகேவா? கொஷின் பார்த்துடலாமா? இது நம்மளோட டெம்பரேச்சர், இது நம்மளோட வேப்பர் ப்ரெஷராக தான் இருக்கணும், ஐ கெஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு வேப்பர் ப்ரெஷர் எதுக்கு அதிகமாக இருக்கும்? சால்வெண்ட், பியோர் சால்வெண்ட்டுக்கு தான் அதிகமாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ஒன் இஸ் நம்மளோட சால்வெண்ட். ரெண்டாவதா டைல்யூட் சொல்யூஷன். சொல்யூட் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளோட வேப்பர் ப்ரெஷர் கம்மி ஆகிட்டே வரும். சி இதுக்கு இதுதான் லோவஸ்ட் வேல்யூ. ஸோ தேர்ட் வில் பி மை கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். ஓகேவா? சிம்பிள் கொஷின்ஸ் தான் வரும் கிராஃப் பேஸ்டில். நோ நீட் டு வரி. இங்கே நான் எல்லா மாடல் ஆஃப் கொஷின்ஸும் கவர் பண்ணியிருக்கேன். என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டு பியூட்டிஃபுல்லான நோட்ஸ் தான் இது. யூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு
ஒரு ப்ளஸ் தான். ஓகேவா? 30 இஸ் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ பியூர் சால்வெண்ட்டுக்கு தான் இருக்க போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் சேம் அதே தான். 1ங்கிறது நம்மளோட டைல்யூட் சொல்யூஷன் which is 100 dilute solution. இது நம்மளோட concentrated solution. Same concept applies over here. ஓகேவா? இவ்வளோதான்ப்பா graph based question. இதுக்கு அப்புறமும் நமக்கு நிறைய questions இருக்கு. அதை further வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா நான் கொஷின் சால்விங்காகவே ஒரு தனி செஷன்ஸ் வைக்கலான்னு இருக்கேன். லைவ் கூட நம்ம போகிறதுக்கு ரெடி தான். ஓகேவா? விருப்பம் இருக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.